வெல்கம் கைஸ், நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் ஜிஎஸ்ல நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் சீரியஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டு டாப்பிக்காக ஜிஎஸ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை. இதில் டிஎன்பிசியில் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேள்வி பாருங்கள். கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6, மேற்கு வங்கத்தில் 2. இந்த எல்லாமே என்ன அப்படின்னா சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 70% பாதிப்பை அடையும் கடுமையான பகுதி எது அப்படின்னு கேட்குறாங்க. சுந்தரவன பகுதி தான். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிழக்கு கடற்கரையில் 25 மாவட்டங்கள் வந்து புயலால் பாதிக்கப்படுது. உங்களுக்கே வந்து தெரியும், அவங்களே கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6, மேற்கு வங்கத்தில் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த சுந்தரவன பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து மேற்கு வங்காளத்தோட ஒரு தெற்கு 24 பரகானா மாவட்டத்தை வந்து உள்ளடக்கி இருக்கிறதா என்ன அப்படின்னா இந்த சுந்தரவன பகுதி. இந்த சுந்தரவன பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவோட புயல்களின் தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம கேட்டனா 70% பாதிப்பை அடைவது எந்த பகுதி அப்படின்னா சுந்தரவன பகுதி. புயல்களோட தலைநகரம் சொல்லி சுந்தரவன பகுதியை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, பேரழிவுகளை அவற்றின் தொடர்புடைய பண்புகளுடன் சரியாக பொருத்தவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இப்போ எரிமலை வெடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறை குழம்பு. அடுத்தது சூறாவளி அப்படின்னா கடுமையான காற்றுன்னு சொல்லுவோம். ஆழிப்பேரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலடி நிலநடுக்கம், பிளவு. அடுத்தது வறட்சி. வறட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைவனமாக்கல். பாலைவனத்தில் தான் வந்து வறட்சியாக இருக்கும். சரிங்களா? எரிமலை வெடிச்சிச்சுன்னா பாறை வந்து குழம்பாக இருக்கும். சூறாவளினா எப்படி வரும்? காற்றா தானே வரும். இது நம்ம பேசிக் கொஸ்டின்ஸ் தான், ஈஸியாக வந்து இது வந்து போட்டலாம். ஆன்சர் வந்து ஏ. 4123 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் டிஎன்டிஆர்சி. ஓகேங்களா? தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. இந்தியாவில் 59% நிலப்பரப்பு நில அதிர்வு அபாயத்திற்கு ஆளாகிறது. மொத்த புவியியல் பகுதியில் 5% வெள்ளத்தால் பாதிக்கப்படுது. சரிங்களா? இந்தியாவில் எத்தனை? 59% நிலப்பரப்பு நில அதிர்வுக்கு வந்து உள்ளாகுது. அதே மாதிரி 5% வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்படுது. மொத்த நிலப்பரப்பில் 8% பார்த்திங்கன்னா சூறாவளியால் பாதிக்கப்படுது. அப்போ மொத்த சாகுபடி பரப்பில் எத்தனை சதவீதம் வறட்சியால் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 68. இதில் இருக்கிறது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வறட்சியால் எவ்வளோ, சூறாவளியால் எவ்வளோ பாதிக்கப்படுது, வெள்ளத்தால் எவ்வளோ பாதிக்கப்படுது, எவ்வளோ நில அதிர்வுக்கு வந்து உட்படுது, எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நில அதிர்வுனா 59, அதுக்கப்புறம் வெள்ளத்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%, அதுக்கப்புறம் சூறாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%, அதுக்கப்புறம் வறட்சியால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68%. சரிங்களா? அந்த சதவீதத்தை எல்லாமே, இந்த சதவீதம் மட்டும் ஞாபகம் வைக்கக்கூடாது, எல்லா சதவீதத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, பஞ்சம் பரவலான நோய் மற்றும் பட்டினியால் இறப்பிற்கு வழிவகுக்கும் வறட்சி வகை என்பது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பஞ்சம் பட்டினி எல்லாமே வந்துச்சு அப்படின்னா எதனால் வருது? விவசாயத்தில் ஈடுபடுறவங்க விவசாயம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சம் பட்டினி எல்லாமே வரும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விவசாய வறட்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, நமக்கு மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? நிலநடுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? ரிக்டர் அளவுகோலால் அளக்கப்படுகிறது. நிலநடுக்கத்தை எதால் அளக்குறாங்கன்னா ரிக்டர் அளவுகோலால் அளக்குறாங்க. அடுத்தது மண்ணரிப்பு. மண்ணரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரோட்டம், காற்று வீசும் வேகம், நகரும் பனிக்கட்டிகள் இவற்றின் அதிவேகத்தால் மண் மேலடுக்கு வந்து அகற்றப்படுதல். அடுத்தது வெள்ளம். வெள்ளம் அப்படின்னா நீரினால் பரவும் ஒரு நோய் தொற்றதான் என்ன சொல்லுவோம்? வெள்ளம், ஃப்ளூட். அடுத்தது சுனாமி. சுனாமினா ஆழிப்பேரலை, நமக்கே தெரியும். துறைமுக அலை. ஓகேங்களா? துறைமுக அலை. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 2341 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, சர்வதேச சுனாமி தகவல் மையம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஹொனோலுலு, USA.
அதாவது அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. ஹொனோலுலு அமெரிக்காவில் தான் என்ன இருக்குது அப்படின்னா சுனாமியோட தகவல் மையம் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து மனிதனால் தூண்டப்படாத ஆபத்துக்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கிரக ஆபத்துக்களை சொல்லுவோம். மனிதனால் தூண்டப்படாத ஆபத்துக்கள் கிரக ஆபத்துக்கள். இந்தியாவில் எந்த வருஷத்தில் இமாலய சுனாமி ஏற்பட்டது அப்படின்னா 16 ஜூன் 2013 இமாலய சுனாமி வந்து ஏற்பட்டிருக்கும். நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது சுனாமி வருவதற்கு முன் நாம் மேற்கொள்ள வேண்டிய முன் எச்சரிக்கை நடவடிக்கை இல்லை அப்படின்னா ஆப்ஷன் டி, தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்தது? 2005 நடைமுறைக்கு வந்திருக்கும். கீழ்காண்பனவற்றில் எந்த ஒன்று உலகளவில் வெள்ளம், வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்பவெப்ப முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவுகள் நிகழ காரணமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, எல் நினோ. ஆப்ஷன் பி, எல் நினோ. பால்மர் குறியீடு கீழ்காணும் ஒரு இயற்கை சீற்றத்தோடு தொடர்புடையது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வறட்சி. இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம் அப்படின்னா நியூ டெல்லியில் என்ன இருக்குது அப்படின்னா தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் வந்து இருக்குது. அடுத்தது, தமிழ்நாட்டின் எந்த 2 மாவட்டங்கள் அடிக்கடி புயலினால் பாதிக்கப்படுகின்றன அப்படின்னா நாகப்பட்டினமும் கடலூரும் தான். ஏன் அப்படின்னா இந்த 2 மாவட்டங்களுமே, இந்த நாகப்பட்டினம், கடலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாவட்டங்களுமே கடற்கரைக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. அதனால தான் இது அடிக்கடி வெள்ள பாதிப்புகளுக்கு வந்து ஆளாகுது. நெக்ஸ்ட், நவம்பர் 28, 2021 அன்று 7.5 ரிக்டர் அளவு கொண்ட ஒரு மாபெரும் நிலநடுக்கம் ஏற்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருன்ற பிளேஸில் வந்து ஏற்பட்டது. விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா அதற்கான ஒத்திகை தான். இங்கிலீஷில் வந்து விழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்பு, கவரு, ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. ட்ராப்பு, கவரு, ஹோல்டு. சரிங்களா? என்ன அப்படின்னா விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நிலநடுக்கம் வந்து ஏற்படும் போது கீழே விழுந்து ஒரு மேசை இல்லை அப்படின்னா ஒரு உறுதியான பொருளுக்கடியில் நீங்கள் வந்து போயிட்டு உங்களை வந்து மூடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்வுகள், அந்த அதிர்வு வந்து நிற்க வரைக்கும் என்ன பண்ணிக்கணும்னா இறுக்கி வந்து பிடிச்சிக்கணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்திற்கான ஒத்திகை. நெக்ஸ்ட், யாஸ் சூறாவளி எங்கு உருவானது அப்படின்னா ஆப்ஷன் பி, வங்காள விரிகுடால தான் யாஸ் சூறாவளி வந்து உருவானது. இந்தியாவில் வெப்பமண்டல சூறாவளிகள் பெரும்பாலும் எங்கே வந்து உருவாகுது அப்படின்னா வங்காள விரிகுடால தான். அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடல்ல இருந்து தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெப்பமண்டல சூறாவளிகள் வந்து உருவாகுது. என்ன அப்படின்னா இந்த வங்காள விரிகுடால சூறாவளிகள் வந்து உருவாகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பான நீர் வந்து இருக்கும். அதனால தான் யாஸ் சூறாவளி எங்கே உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடால வந்து உருவானது. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் எத்துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறை. ஏன் அப்படின்னா அஞ்சல் துறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து தகவல் தொடர்பு. சரிங்களா? தகவல் தொடர்பு, அதுக்கப்புறம் அஞ்சல் சேவைகளை முதன்மையாக வந்து கையாளுற ஒரு மத்திய அரசு துறை. சரிங்களா? அதனால இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பேரிடர் இதில் வந்து வராது. இந்த வருவாய்த்துறை, உள்ளூர் காவல்துறை, குடிமை பணி நிர்வாகம் இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா இந்த பேரிடர் மேலாண்மையில் ஒருங்கிணைஞ்சு வந்து செயல்படுவாங்க. இந்த அஞ்சல் துறை மட்டும் வராது. ஏன் அப்படின்னா அஞ்சல் துறை என்பது தகவல் தொடர்பு மற்றும் அஞ்சல் சேவைகளை முதன்மையாக கையாளும் ஒரு மத்திய அரசு துறை. அதனால அஞ்சல் டிபார்ட்மெண்ட் அதில் வராது. நீர்த்தேக்கங்களை பாதுகாப்பது, அணைகளை கட்டுவது, மனித ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் போன்ற தடுப்பு நடவடிக்கைகளால் பாதுகாக்க முடியும். மேற்குறிப்பிட்ட விளக்கம் பின்வரும் இயற்கை பேரழிவுகளால் எதை தடுக்க குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, வெள்ளம். கூட்டத்தின் திடீர் அவசரத்தால் மரணம் மற்றும் காயங்களை ஏற்படுத்தும் நிகழ்வுக்கு பயன்படுத்தப்படும் சொல் மிரள் திறனோட்டம்.
இதில் பேரணி அப்படின்னா இது மக்கள் வந்து வரிசையாக இல்லை அப்படின்னா ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செல்லும் நிகழ்வை வந்து குறிக்கிறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரணின்னு சொல்லுவோம். கலவரம் அப்படின்னா ரியோட். என்ன அப்படின்னா ஒரு குழுவினரால் பொது அனுமதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடத்தப்படும் ஒரு வன்முறை செயல்முறை தான் என்ன சொல்லுவோம் கலவரம்னு சொல்லுவோம். அடுத்து இயற்கை பேரழிவுகள் அப்படின்னா நிலநடுக்கம், வெள்ளம், இந்த காரணங்களால் ஏற்படும் பாதிப்புகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கேட்குறது கூட்டத்தின் திடீர் அவசரத்தால் மரணம் மற்றும் காயங்களை ஏற்படுத்தும் நிகழ்வுக்கு பயன்படுத்தப்படும் சொல் அப்படின்னா மிரல் திறனோட்டம். இந்திய அரசாங்கத்தின் எந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் ஏற்படும் நில அதிர்வுகளை வந்து கண்காணிக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி இந்திய வானிலை ஆய்வு மையம். தேசிய புலம்பெயர் தகவல் அமைப்பு உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா NMIS அப்படின்னா தேசிய புலம்பெயர் தகவல் அமைப்பு. நேஷ்னல் மிக்ரண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா NMIS தேசிய புலம்பெயர் தகவல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரால் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். எதுக்காக இது வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா இப்போ வந்து தொழிலாளர்கள் புலம்பெயர்றாங்களே அந்த தொழிலாளர்களோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காகவும் மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்களை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காகவும் உணவு மற்றும் நிவாரண உதவிகளை வந்து கொடுக்கறதுக்காகவும் சொந்த இடங்களுக்கு வந்து திரும்ப போகிறதுக்கு ஏற்பாடு செய்கிறதுக்காகவும் தான் இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. இங்கிலீஷில் NDMA அப்படின்வாங்க. நெக்ஸ்ட், பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகள் மற்றும் ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்படுவதையும் துன்பங்கள் குறைக்கப்படுவதையும் உறுதி செய்யப்படும் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அவசர கால பதில் நடவடிக்கைகள். தவறான வாக்கியத்தை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ நிலநடுக்கம் என்பது புவிப்பரப்பில் ஏற்படும் அதீத புவி அதிர்வை குறிக்கும். அடுத்தது, நிலநடுக்கமானது எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென எந்த நேரத்தில் வேணாலும் ஏற்படும். நிலநடுக்கத்தின் போது பொருட்சேதம் வரும், காயங்கள், உயிரிழப்பு எல்லாமே வந்து நடக்கும். நிலநடுக்கத்தின் போது கட்டிடத்தின் உள்ளே இருந்தால் மின்தூக்குகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது இந்த லிஃப்ட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா மின்தூக்கிகள் அப்படின்வாங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நிலநடுக்கத்தின் போது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போ மின்சாரம் வந்து இப்போ நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மின்சாரம் வந்து கட் ஆயிரும். அப்போ கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லிஃப்ட் வந்து என்ன ஆகும், ஒர்க் ஆகாமல் போயிடும். நம்ம நடுவுலேயே வந்து மாட்டிக்கும். அதனால லிஃப்ட்டு யூஸ் பண்ணாமல் நம்ம லிஃப்ட்டுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா படிக்கட்டு ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமாக வந்து நம்மளை பாதுகாக்க முயற்சி பண்ணலாம், வெளியே வர முயற்சி பண்ணலாம். இதில் அப்போ தவறானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து சொல்லலாம். கொடுக்கப்பட்டுள்ள எந்த வாக்கியம் புயலின் போது பின்பற்ற வேண்டிய அபாய தேர்வு குறைப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு கேட்குறாங்க. எதெல்லாம் பின்பற்றலாம் அப்படின்னா தேவையற்ற வதந்தி, பதற்றம் இதெல்லாமே வந்து நம்ம வந்து புயல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து தவிர்க்கணும். ரைட்டு. நெக்ஸ்ட், முக்கியமான ஆவணங்கள் மற்றும் உடைமைகள் தண்ணீர் புகாத பெட்டகத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து உங்களோட ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதோ ஃபைல் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக பத்திரமா வந்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, உயிர்வாழ அவசர உதவி பெட்டகத்தை தயார் நிலையில் வந்து வச்சுக்கணும். இதுவும் ரைட்டு தான். அடுத்தது 4வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனைத்து மின்சார சாதனங்கள் மின் இணைப்பை துண்டிக்க வேண்டாம்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. கண்டிப்பாக துண்டிச்சிடணும். அவங்க வந்து துண்டிக்க வேண்டாம். ஏன்னா கரண்ட் வந்து அலை ஏதாவது புயல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். அதனால் நம்ம வந்து கரண்ட்டை ஏதாவது இருந்தால் மெயின் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும். அப்போ ஆப்ஷன் 4 மட்டும் வராது. இப்போ 1, 2, 3 வந்து சரியானவை நம்ம சொல்லலாம். நவம்பர் 2020 உருவான அதி தீவிர புயல் நிவர் கரையை கடந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரக்காணம். 2004 சுனாமியின் போது தமிழகத்தில் உள்ள நலுவேதபதி கிராமம் பெரும் பேரழிவிற்கு எவ்வாறு தப்பியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாநில அரசால் வளர்க்கப்பட்ட காடுகள்னால தான் அது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த 2004 சுனாமி வந்தபோது அந்த பேரழிவிலிருந்து தப்பிச்சிருப்பாங்க. அடுத்தது, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி. ஆப்ஷன் ஏ பிரதம மந்திரி.
பூகம்ப பாதிப்புகளோடு தொடர்பற்ற விளைவை தெரிவு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி தாழ்வு மண்டலம் உருவாதல். இதில் இந்த பிளவுகள், தரமட்டமாதல், சுனாமிகள் இதெல்லாமே பூகம்ப பாதிப்புகளோட தொடர்புடையது. இந்த தாழ்வு மண்டலம் உருவாதல் இது மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தோட நிகழ்வு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தாழ்வு மண்டலம் உருவாதல்னு சொல்லுவோம். ஸோ தொடர்புடையது எது அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் டி வந்து சொல்லலாம். அடுத்தது அயனமண்டல சூறாவளியால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படும் மாநிலங்களோட பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒடிசா, ஆந்திர பிரதேசம். இந்தியாவில் எப்போது வெள்ள ஆய்வு குழு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1976. கார்கி சூறாவளி என்று அழைக்கப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜா சூறாவளி அப்படின்னு இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்கி சூறாவளி அப்படின்னு சொல்லுவோம். TNDRF அதோட விரிவாக்கம் என்னன்னா தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். தமிழ் அப்படின்னா தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை. TNDRF இங்கிலீஷில் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நமக்கு ஜாகிரஃபியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ் வந்து முடிஞ்சிருச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும் எந்த டாபிக் வேணுமோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.